இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சான்னு தெரிலங்க. பட் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகிறோம். அதுவும் வெரைட்டியாக. என்னம்மா ஸ்டவ் ஆன் பண்ணுற அதானே? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இன்றைக்கி நான் மட்டன் குருமா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 kg மட்டனை குக்கரில் சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுட்டேன். குவான்டிட்டி கூடங்கிறதுனால பெரிய பேன் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு புதினா அண்ட் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போகணுன்னா தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு வேக வச்ச மட்டன், தயிர் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 3/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் லைட்டாக, தேவையான அளவு சால்ட், அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. ஆஃப்டர் தட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ பொட்டேட்டோ வெந்தோன்னே தேங்காய் ப்ளஸ் முந்திரி பருப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டா மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு போகலாமா? வெயிட் இன்னொன்று இருக்குங்க, கிஃப்ட்ஸ். அதாங்க அந்த ரீல் ட்ரெண்டு, அதையும் பேக் பண்ணிவிடுவோமா? ஸோ இப்போ போகலாமா?